जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। समर्थ सद्गुरु சீரடி சாய்பாபாவின் சரித்திராமிருதம் அத்தியாயம் 1. மகான் கபீர்தாசர். கபீர்தாசரின் பிறப்பை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றது. கபீர்தாசர் கிபி 1398 ஆண்டு காசி நகரத்தில் பிறந்தார் என்றும் பெல்காரா என்ற கிராமத்தில் ஏழை இந்து பிராமண தம்பதிகளுக்கு பிறந்தார் என்றும் செவிவழி செய்தி உள்ளது. தம்பதிகள் ஏழ்மையின் காரணமாக அக்குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து பாகீரதி நதியில் விட்டனர். சிறிது தொலைவில் உள்ள மாகிரி பட்டினத்தில் நெசவு தொழில் செய்யும் நூர் அலி தமால் என்ற முகமதியர் ஆற்றில் மூழ்கி குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் தலை தட்டி ஒரு பெட்டி நின்றது. அவர் அதை கரைக்கு கொண்டு வந்து பார்த்தார். அதில் அழகான ஆண் குழந்தை இருப்பதைக் கண்டு ஆனந்தம் கொண்டு குழந்தையை வீட்டிற்கு எடுத்து வந்தார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் தாம் வளர்க்க முடிவு செய்து மனைவி நீமாவிடம் ஒப்படைத்தார். அந்த குழந்தைக்கு கபீர் என்று பெயர் சூட்டி வளர்த்தனர். கபீர் வளர்ந்து குழந்தை பருவத்தில் எல்லோரையும் போல் ஓடி ஆடி விளையாடாமல் அமைதியையும் தனிமையையும் விரும்பி ஒதுங்கி வாழ்ந்தார். பள்ளி படிப்பை வெறுத்தார். இவரை கண்ட ஒரு இந்து துறவி இவன் சாதாரண மாணவன் அல்ல என்பதை அறிந்து அவருக்கு ஆன்மீக கல்வி புகட்ட ஆரம்பித்தார். கபீரும் அதில் ஆர்வம் காட்டி நன்கு கற்றார். கபீர் இந்து கல்வி கற்பது முகமதியர்களுக்கு ஒவ்வாத செயல் என்று நூர் அலி தமாலிடம் புகார் தெரிவித்தனர். அதனால் கபீர் முஸ்லிம் ஆசிரியரிடம் பாடம் கற்க அனுப்பப்பட்டார். அவர் மன நிறைவுடன் அதையும் கற்றார். கபீர் குழந்தை பருவத்திலேயே இந்து முஸ்லிம் மதங்களின் கல்வியை இணைந்து கற்று நல்ல புலமை பெற்றார். காசியில் புகழ்பெற்று விளங்கிய ராமநந்தர் என்ற துறவியால் ஈர்க்கப்பட்டு கபீர் சீடராக முயன்றார். அதற்காக அவர் வைத்த பல்வேறு சோதனை நிபந்தனைகளை ஏற்று தன் பக்தியின் சிறப்பை உணர்த்தினார். அப்படி இருந்தும் ராமநந்தர் இந்துவாகவும் இல்லாமல் முஸ்லிமாகவும் இல்லாமல் இருக்கும் கபீர்தாசரை சீடராக ஏற்க தயங்கினார். கபீர்தாசர் தம் விடாமுயற்சியால் குருவின் சோதனைகளை கடந்து இறுதியில் ராமானந்தர் சீடரானார். ஹடயோகத்தில் சிறந்து விளங்கிய கோரக்நாத் என்ற துறவி அக்கலையில் வல்லவரான ராமநந்தரை வாதத்திற்கு இழுத்தார். ராமநந்தருக்கு இதில் உடன்பாடு இல்லை. அந்த காலத்தில் கலைகளில் சிறந்து விளங்கிய துறவிகள் ஒருவருக்கொருவர் வாதத்தில் ஈடுபடுவது வழக்கம். ராமானந்தரின் சீடர்கள் கோரக்நாத் எப்படியும் தம் குருவை வாதத்திற்கு இழுத்து விடுவார், அதில் கோரக்நாத் வென்று விடுவார் என்று பயந்து சீடர்கள் குருவை விட்டு விலகினார்கள். ராமானந்தருடன் கபீர்தாசர் மட்டுமே இருந்தார். கபீர்தாசர் ராமானந்தரிடம், குருவே, நான் கோரக்நாத்துடன் வாதம் செய்கின்றேன், அனுமதித்தாருங்கள் என்று அவர் அனுமதியை வேண்டினார். ராமானந்தர் தன் சீடன் கபீர்தாசரின் திறமையை உணர்ந்து வாதத்திற்கு அனுமதியளித்தார். தன் குருவின் ஆசியோடு கோரக்நாத்தை கபீர்தாசர் வென்றார். அதன் காரணமாக கபீரின் திறமை காசி நகரம் எங்கும் பரவியது. ராம பக்தியில் சிறந்து விளங்கிய கபீர்தாசருக்கு திருமணம் நடைபெற்றது. ஓர் ஆண் குழந்தையும் பிறந்தது. கபீர் தம் குடும்பத்தை கவனிப்பதை விட ராம பக்தியிலும் இறை சிந்தனையிலும் நாட்கள் செலவிட்டார். அதனால் குடும்பம் வறுமையில் வாடியது. கபீர் நாமநாமத்தை தெருக்களில் உரக்க கூவி செல்வார். உபதேசம் செய்வதிலும் வாதாடுவதிலும் அதிகம் ஈடுபட்டார். அதனால் அவர் போக்கை கண்ட முகமதிய பெரியவர்கள் மற்றும் இந்து மத பெரியோர்களும் அப்போது காசியை ஆண்ட சிக்கந்தர் லோடியிடம் வழக்கு தொடர்ந்தனர். முஸ்லிம்களின் வாதம்.
கபீர் ஓர் பக்திமான் இல்லை. அடிக்கடி தெருக்களில் ராம் ராம் என்று உரக்க கூவிக்கொண்டு செல்கின்றார். ஒரு முஸ்லிம் ராம் ராம் என்று கூவிக்கொண்டு செல்வதை ஏற்க முடியாது. ஆகவே அவரை தாங்கள் தண்டிக்க வேண்டும் என்று புகார் வைத்தனர். இந்துக்களின் வாதம். இந்துக்கள் தான் நெற்றியில் திருநீறு பூசுவார்கள், உடம்பில் பூநூல் அணிவார்கள். ஆனால் கபீர் முஸ்லீமாக இருந்து கொண்டு நெற்றியில் திருநீரும் உடம்பில் பூநூல் அணிந்து எங்கள் இந்துக்களை புண்படுத்துகின்றார் என்று புகார் வைத்தனர். கபீர்தாசரின் வாதம். எனக்கு ராமும் ரஹீமும் ஒன்றுதான். மானமும் அவமானமும் எனக்கு இல்லை. மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் விருப்பப்படிதான் நான் வாழ்வேன். ஆண்டவன் எல்லோருக்கும் சமம். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடவுள் ஒருவர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கடவுளின் வடிவங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் அனைத்திலும் இருக்கும் பிரம்மம் ஒன்றுதான். ஆகவே எனக்கு பிடித்த வடிவத்தில் இறைவனை வணங்குகிறேன். என்னை படைத்தது பிரம்மாதான். நான் யார் என்பதையோ என் முடிவை பற்றியோ யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கபீரை உண்மையறிந்த ஞானிகள் மட்டுமே அறிவார்கள். அரசே, நான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சொந்தமானவன் என்று கபீர் முழங்கினார். கபீர்தாசரின் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டவர்கள் சீடராகினர். கபீர் பந்த் என்ற தனி வகுப்பு உருவானது. பெரும் ஞானிகளும் கபீரின் தத்துவங்களை ஏற்கலாயினர். கபீருக்கு பெரும் புகழ் ஏற்பட்டது. தம் குரு ராமானந்தர் முக்தியடைந்த பின் கபீர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் கடைசி காலத்தை தாம் கண்டெடுக்கப்பட்ட மாகிரி பட்டினத்தில் கழித்தார். கபீர் காசியில் தாம் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் முக்தியடைந்தார். கபீர் முக்தி அடைந்ததை அறிந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் கூடினர். இந்துக்கள் தம் வழக்கப்படி கபீரின் உடலை எரிக்க வேண்டும் என்றார்கள். முகமதியர்கள் தங்கள் வழக்கப்படி மசூதி எழுப்ப வேண்டும் என்று வாதிட்டார்கள். வழக்கு அரசுக்கு சென்றது. காவலர்கள் வந்து சமரசத்திற்கு முற்பட்டனர். அப்போது அங்கு ஒரு துறவி வந்து கூட்டத்தாரை பார்த்து, முதலில் உங்கள் சண்டையை நிறுத்துங்கள். முதலில் கபீரின் உடல் மூடி வைக்கப்பட்டுள்ள துணியை எடுத்து பாருங்கள் என்று கூறி போய்விட்டார். மக்கள் கபீர் உடல் போர்த்தி இருந்த துணியை எடுத்து பார்த்தபோது அங்கு கபீர் உடலுக்கு பதில் பெரிய மலர் குவியல் இருந்தது. கபீரின் உடல் அங்கு இல்லை. மலரை வெறுக்கும் மக்கள் உண்டா? இந்துக்களும் முஸ்லிம்களும் சரிபாதியாக மலரை பிரித்து எடுத்து சென்றார்கள். மதங்களை கடந்து மனிதர்களை இணைத்த மகான் கபீர்தாசரின் அனுபவ மொழிகள் சீடர்களால் தொகுக்கப்பட்டு 12 நூட்களாக வெளியிடப்பட்டது. கபீரின் பாடல்கள் சீக்கியர்களின் குரு கிரந்த சாஹப் நூலில் சேர்க்கப்பட்டுள்ளது. கபீர்தாசர் தம் முடிவை பற்றி அவரே சொன்னது, தண்ணீர் தான் பனிக்கட்டி ஆகிறது, பனிக்கட்டி கரைந்து மீண்டும் தண்ணீர் ஆகிவிட்டது. நாம் எப்படி வந்தோமோ அப்படியே சென்று விடுவோம் என்ற உண்மையை தெரிவித்தார். கபீர்தாசர் மாபெரும் ஆத்ம ஞானியாக திகழ்ந்து தம் அவதார நோக்கமான கடவுள் ஒருவரே என்பதை அறிவித்து இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு பாடுபட்டு சமரசத்தை ஏற்படுத்தி அவர் மீண்டும் பரமாத்மாவிடம் இரண்டர கலந்துவிட்டார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.